கருப்பே, இவ்வளோ நாள் நீ என்ன சுமந்த, இன்னைக்கு நான் ஒன்றும் சுமக்கிறேன். நீங்கள் பால் போடுற டைமில் இட்லியே போட ஆரம்பிச்சிட்டிங்க, தோசையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? எப்படி இருக்கீங்க? திருப்பதி பயணம் என்னடா திடீர்னு திருப்பதி அப்படின்னு கேட்குறீங்களா? திடீர்னு இல்லைங்க, நான் அடிக்கடி போகிறது தான். ஆக்சுவலாக 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை போயிடுவேன். எஸ்பெஷலி நம்ம யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வந்து திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு முறையும் போகும்போது நினைப்பேன், ஒரு முறையாவது வந்து உங்களோட சேர்ந்து பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து இவங்களோட சேர்ந்து பயணம் செய்வேன். இன்னைக்கு வந்து உங்களோட சேர்ந்து பயணம் செய்ய போகிறேன். ஐ மீன் ஜோலார்பேட்டில் இருக்கோம். நம்ம வீடு ஆக்சுவலாக ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தாலே தெரியும். இப்போ இங்கே ட்ரெயின் நின்றுக்குது. ஸோ இந்த ட்ரெயின் இல்லை அப்படின்னா இங்கேருந்து பார்த்தாலே நம்ம வீடு தெரியும். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபேமிலியோட போவோம். இப்போ வந்து இந்த ஃபேமிலியோட போகிறோம். வர்ச்சுவலாக நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. டைம் இப்போ வந்து 11:50, 12 மணிக்கு ட்ரெயின். ஆக்சுவலாக சாம்ராஜ் நகர்லேருந்து வருது. சாம்ராஜ் நகர் டு திருப்பதி ட்ரெயின். ஸோ 12 மணிக்கு இங்கே ஏறணும் அப்படின்னா காலையில் 4 மணிக்கு போய் சேருவோம். நம்ம ட்ரெயின் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போவோம். ஆல்ரெடி உள்ள லைட்டு தெரியுது, உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரெயினில் ஏறிட்டு மற்றதெல்லாம் பேசிப்போம். ஸோ ட்ரெயின் வந்துடுச்சு. ஆக்சுவலாக நம்ம பின்னாடியே இருக்கோம். நம்ம கோச் வந்து A1 செகண்ட் ஏசி. என்ஜின் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கோச் பொசிஷன் பார்த்தேன். ஸோ நம்ம வந்து அந்த எண்டுக்கு ஓடி போகணும். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஆக்சுவலாக அன்ரிசர்வில் இன்றைக்கி ஆக்சுவலாக சாட்டர்டே நைட்டு, அதனால தான் இவ்வளோ கூட்டம். H1 A1. ஓகே, ஓடுவோம். A1 35. நம்ம புக் பண்ணியிருக்கிறது செகண்ட் ஏசிங்க. டிக்கெட்டு 710 ரூபா. நாட்டி சுத்தமாக உங்களுக்கு தெரியாது. சாரி கைஸ், இங்கே இருங்க. 18, 24, 35 யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிதான், நம்ம சீட்டு நண்பர்களே. சைட் லோயர் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வாங்கினது. யாரோடது? உங்களோட தான். ஸோ ஓகே, ஆக்சுவலாக பக்கத்து சீட்டில் வந்து பில்லோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுதான் நம்ம சீட்டு. 35, 36. நம்மளோடது 35 சைடு லோயர். ஸோ ஓகேங்க, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. டைம் இப்போ கரெக்டாக 12:05. ஸோ 12:05 ரைட் டைம். பிஃபோர் டைம் வந்துட்டு ரைட் டைம் எடுத்தாச்சு. நம்ம போய் சேர்றது வந்து 4 மணிக்கு. 4 மணிக்கு ஆக்சுவலாக நம்ம தூங்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்மளை தட்டி எழுப்பிட்டு தான் வந்து டோர்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா தூங்குறேன். ஏன்னா நைட்டு காலையில் 4 மணிக்கு போய் சேர்ந்துடும். 4 மணிலேருந்து ஃபுல் டே நாளைக்கு ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருப்போம். அண்ட் மலை நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி, மலை நடந்து ஏறி போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அதனால் எனர்ஜி கொஞ்சம் வேணும். ஸோ போய் தூங்குறேன். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இல்லைனா உங்களை திருப்பதியில் சந்திக்கிறேன் காலையில் 4 மணிக்கு. பாய், குட் நைட். ஸோ இப்போ வந்து கேத்தாண்டப்பட்டி தாண்டி போயிட்டுருக்கோம். வாணியம்படி பக்கத்தில். டைம் இப்போது 12:18. எனக்கு தெரிஞ்சு பிஃபோராக போய்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் 3:30 மணிக்கு அலாம் வச்சுருக்கேன். இடையில எந்திரிச்சேன் அப்படின்னா, இடையில ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட பேசுகிறேன். இல்லைன்னா திருப்பதியில் சந்திக்கிறேன். பாய். Chamarajanagar Tirupati Express
குட் மார்னிங்க. திருப்பதி வந்தாச்சு. டைம் இப்போ 4:10. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்து உள்ளே, அதாவது வெளியே சிக்னல் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு 15-20 மினிட்ஸாக. கரெக்டாக 4:10க்கு உள்ள பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். அங்கேருந்து தான் வந்து நம்ம வாக் பண்ணி போகிறோம். ஆக்சுவலாக 6 மணிக்கு மேலே தான் வந்து அங்கே நடைபாதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டு 6 மணிக்கு ஓப்பன் பண்ண உடனே அப்படியே நடக்க போகலாம். May I have your attention, please? Train number 174. early morning ரொம்ப பிஸியாக இருக்குங்க திருப்பதி. ஆக்சுவலாக அது 4 மணி மாதிரியே தெரியல. நைட்டு ஒரு 7-8 மணிக்கு ஒரு பிஸியாக இருக்கும்ல பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஏர்லி மார்னிங் நிறையா ட்ரெயின் வருதுங்க. ஏர்லி மார்னிங் நிறைய ட்ரெயின், பஸ்ஸு. ஆக்சுவலாக ஏடிஎம் தேடிட்டு இருக்கிறேன். கையில் காசு இல்லை. மலை ஏறும் படிகளில் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா ஜிபே இருக்கும் கண்டிப்பாக. இருந்தாலும் கேஷ் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏடிஎம் வித்ட்ரா பண்ணியாச்சு பணம். ஆக்சுவலாக வந்து ஸ்ரீவாரி மெட்டுங்கிறது பஸ்ஸு இருக்குது. அதான் எங்கேன்னு கேட்டேன். இங்கே ஏதோ ப்ளூ பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோன்னா 400 ரூபா கேட்குறாங்க. இங்கே இருக்கு பாருங்கள் ஸ்ரீவாரி மெட்டு. ஆக்சுவலாக அங்கே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே நிற்கும் ஸ்ரீவாரி மெட்டுக்கு பஸ்ஸு. இந்த சின்ன பஸ் ஸ்டாண்டில் போகலாமா? ஸ்ரீவாரி மெட்டுன்னே போட்டிருக்கு பாருங்க மேடம். ஸ்ரீவாரி மெட்டு டைரக்ட் பஸ். ஸ்ரீவாரி மெட்டுக்கு தானே போனோம். அவங்க மெட்லு அப்படின்றாங்க. ஓ ஸ்டாண்டிங்கா? நெக்ஸ்ட் பஸ்ஸில் போவோமா? ஸ்டாண்டிங் பங்கு ஆட்டோ. ஆக்சுவலாக வந்து பஸ்ஸு ஸ்டாண்டிங்கு. ஷேர் ஆட்டோ வந்து 80 rupees அப்படின்னாங்க. ஒரு 6 பேர் வந்தாங்க. அப்படியே ஏறி உட்காந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டாங்க. 25 minutes. 6 o'clock అంటే 5:45 5:50 కట్ట ఓపెన్ అవుతుంది. ఓకే. వెహికల్ కాడ ఇంకేంది 5 minutes. ఇక్కడ నుంచి 6 kilometers ఉంది. 10 minutes పైన ఎందుకంటే ఘాట్ సెక్షన్. ఓకే థ్యాంక్స్. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா ஆட்டோ, காரு, பஸ்ஸு எல்லாமே இங்கேயே நிற்கிது. டைம் இப்போ வந்து 5:20, 5:45, 5:50 போல் இந்த செக் போஸ்ட்லேருந்து அலோவ் பண்ணுவாங்களாம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் போகணும் அந்த நடக்கிற ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு. நான் ஆக்சுவலாக வந்து அங்கே தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு அங்கே வந்து 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இங்கேயே
ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. நம்ம நம்பர் பார்த்துப்போம். வண்டி டிரைவர் தெரியும், AP39 R0483. முன்னாடி வரையும் போயிட்டு வருவோம். இட்லியை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? சுட சுட ஓ, டிஎஸ்னா தெலுங்கானா ஸ்டேட்டா? சரியான கூட்டம். இது ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஈவினிங் 6 to ஈவினிங் எத்தனை மணிக்கு சார் க்ளோஸ்? இது ரோடு எத்தனை மணிக்கு க்ளோஸ்? 5:30. மார்னிங் 6 o'clock இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் இந்த வழியில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா. ஸோ 6 o'clock மேலே தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. 5:30க்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பால் போடுற டைமில் இட்லியே போட ஆரம்பிச்சிட்டிங்க, தோசையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? பொடி தோசை. பொடி தோசை ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ். சூப்பராக இருக்கும், செம்ம காரசாரமாக இருக்கும். சார் ஒரு காஃபி. Coffee na, tiffin na, tea coffee, tiffin. Tea coffee, tiffin. குடிப்போமா? நல்லா இருக்குங்க காஃபி. சார் காஃபி எவ்வளோ சார்? 5 ரூபா. இது வரைக்கும் பசி இல்லை, பார்த்த உடனே லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக 3 ரூட்டுங்க திருப்பதிக்கு போகிறதுக்கு. ஐ மீன் திருமலைக்கு போகிறதுக்கு திருப்பதியிலேருந்து. ஒன்று ஸ்ரீவாரிமெட்டு. ஸ்ரீவாரிமெட்டு பார்த்தீங்கன்னா 2388 கிலோமீட்டர்ஸு. இப்போ நம்ம போக போகிறது, ஐ மீன் வளர்றேன்னு நினைக்கிறேன், 2388 ஸ்டெப்ஸு, 2.1 கிலோமீட்டர்ஸு. இதுவே அலிப்பிரி வந்து சுமார் 3500 ஸ்டெப்ஸு, 12 கிலோமீட்டர்ஸு. அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2388 கிலோமீட்டர்ஸ் வந்து 2 கிலோமீட்டர் தான். அது வந்து 3500 கிலோமீட்டர்ஸ் 12 கிலோமீட்டர் வருது. ஸோ இது எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து காரு பஸ்ஸில் போகிற ரூட்டு. திருமலைக்கு இத்தனை ரூட் இருந்தாலுமே இந்த ரூட் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ரீனிவாச மங்காபுரம்ல இருந்து திருமலைக்கு பெருமாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியா தான் போனாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. கல்யாண கட்டா. ஆக்சுவலா நான் கூட கல்யாண கட்டான்னா அங்க கல்யாணம் கட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். மொட்டை போடுற இடமா? ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறீங்களா? முடிஞ்சிருச்சிங்க. டைம் 5:49. வெள்ளா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் ஆட்டோலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஆட்டோவில் 80, பஸ் வந்து ஒரு 40-50 வரும் அப்படின்னு சொன்னார். எக்ஸாக்டாக தெரியல, செக் பண்ணி சொல்கிறேன்.
செம்ம கூட்டங்க. ஆக்சுவலாக எல்லாருமே ஒரே நேரத்தில் 6 மணி வரைக்கும் அந்த ஒரே இடத்துல இருந்துட்டு மொத்தமாக அதனால இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ப்ளஸ் வந்து சாட்டர்டே சண்டே கூட்டம் இருக்க தான் செய்யும். நம்ம இதுக்கு மேலேயும் காத்திருக்காம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இங்க வந்து கிளாக் ரூம் இருந்தா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. கிளாக் ரூம் இருக்குங்க. நீங்க வந்து உங்களுடைய பெரிய பெரிய பேக்ஸ் எல்லாம் இங்க வைக்கலாம். இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, நீங்க திரும்பி இங்கே வந்து அந்த பேக் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க பேக் எல்லாமே வந்து நீங்க போய் சேர்றதுக்குள்ள மேல வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இங்க வந்து ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் வந்து மேல ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டர் நான் மேல போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்க வந்து நீங்க உங்களுடைய பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ல. இதுக்கு நிறைய பே பண்ண வேண்டி இருக்குமே அப்படிங்கிறீங்களா? அதான் இல்லைங்க, இது ஃப்ரீ. நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ இங்கிருந்து இங்கே ஆரம்பிக்குது. நம்ம இங்கிருந்து செருப்பு ரிமூவ் பண்ணி பேக்கில் போட்டுப்போம். ஓகே, செருப்பு போடுறதுக்கு அண்ட் வெட் ட்ரெஸ் போடுறதுக்கு. செருப்பே, இவ்வளோ நாள் நீ என்ன சுமந்த, இன்னைக்கு நான் ஒன்றும் சுமக்கிறேன். போலாமா? ஸோ இங்கிருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. சார் டைம் வந்து இப்போது 6:18. என்னுடைய டார்கெட் 8லேருந்து 9க்குள்ளே போயிடணும். 10:15க்கு 10 மணிக்கு நம்ம போய் கவுண்டரில் நிற்கணும். ஸோ போவோமா? இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே உள்ளே போயிட்டு தான் அப்படி வரணும். அங்கே கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி போவோம். இங்கே ஒரு சிம்பிள் செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங்கு. மேலே அந்த 1200 ஸ்டெப்ஸ் தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பேக்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு சில பேர் இந்த மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு வந்து கீழே இருந்து ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் 2300 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் வச்சுட்டே போகிறாங்க. வேண்டுதல் வச்சுட்டு நடந்து போகிறாங்க. அண்ட் நான் வரும்போது வந்து இந்த முட்டி போட்டு நடக்கிறவங்கள கூட பார்த்துருக்கேன். நான் பிஜிஎம் போடவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களே போட்டாங்க பின்னாடி. சொன்னல, படி மட்டும் முட்டி போட்டு ஏறுவாங்க. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 250 ஸ்டெப்ஸ். இதோட நம்ம இன்னும் 2100 ஸ்டெப்ஸ் நடக்க வேண்டியிருக்கு. வாட்டர்மெலான் சாப்பிடுவோமா? எவ்வளோ? கூகுள் பே இருக்கா? அவருக்கு சேஞ்ச் இல்லை. ஏடிஎம்மில் 500 தான் வந்தது. நம்பர் சொல்லுங்கள். 9908 பே பண்ணிட்டேங்க. அது வாட்டர்மெலான் எடுங்க. பொடி போடுங்க. அதுக்குள்ளே எப்படி வேர்த்திருச்சு பாருங்க. காலையில் டைம் இப்போ வந்து 6:30 அந்த மாதிரி இருக்கு. மதியெல்லாம் வந்தால் என்ன கதி. ஸோ எவ்வளோக்குள்ள ஏர்லியாக நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது, இந்த வெயிலினுடைய தாக்கம் வர்றதுக்கு முன்னாடி. சூப்பராக நல்லா இருக்கு. வாட்டர்மெலன் அருமையாக இருக்கு. போடுவோமா? இதுக்கு மேலே கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ நிறையா நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி கடைகள் நிறையா வந்துட்டே தான் இருக்கும்.
ஒரு 600 வந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ 640 இங்கே இருக்கு. ஸோ வெரி ஃப்ரீ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நான் சொன்னேன்ல அங்கங்கே இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பாதியில் பாதி கடந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் போடுவோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் சூப்பராக இருக்குங்க. தண்ணி வந்துட்டுருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, அந்த பஸ் ரோட்லேயே இருக்கும். கீழே போனால் 800, மேலே போனால் 1588. ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. நான் கூட எனக்கு தான் ஊத்துறாருன்னு நினச்சேன். பாதி தூரம் வந்துட்டோங்க. ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் கவுண்டர் 1200 ஸ்டெப்ஸ் ஏறிடுவோம். அவுட் ஆஃப் 2300. ஒரு நாளைக்கு 5000 மட்டும்தான் கொடுப்பாங்களா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் வந்து 2848 டோக்கன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. டைம் இப்போது 7 மணி தான். ஸோ 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 1200 டோக்கன் முடிஞ்சது. ஐ மீன் 2200 டோக்கன் முடிஞ்சது. ஸோ டைம் ஸ்லாட் தான். அந்த டோக்கனில் டைம் ஸ்லாட் கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்கு போய் நம்ம க்யூ நின்னா போதும். ஸோ நம்ம வாங்க வேண்டாம். ஆக்சுவலாக நமக்கு ஆல்ரெடி தர்ஷன் டிக்கெட் இருக்குது. ஸோ நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணல அப்படின்னா அது வேஸ்ட்டு. அது வேறு யாருக்காவது போவோம். ஆக்சுவலாக அந்த 5000 தானே லிமிட்டு. அது இப்போ ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன். பாருங்கள், இவரோட ரிப்போர்ட் டைம் 12 PM ஸ்லாட்டா. இப்போ 7 மணிக்கு வந்திருக்காரு. 7 மணிக்கு வந்ததுக்கு 12 o'clock ஸ்லாட் கிடச்சிருக்கு. சொன்ன எக்ஸாக்டாக 1200 ஸ்டெப்ஸ். ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரமா 45 மினிட்ஸில் வந்துருக்கோம். 40 மினிட்ஸில் வந்துருக்கோம். 1200 ஸ்டெப்ஸு. ஸோ 8 மணிக்குள்ளே போயிட்டா நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஏன்னா இதுக்கு மேலே தான் சேலஞ்சே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு சிட்டிங்கை போடுவோம். இங்கேருந்து வியூ நல்லாயிருக்கு. நம்ம ஆரம்பித்த இடம் தெரியுதுங்களா? அங்கே இருக்கு பாருங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வந்திருக்கோம். எந்த ஊர்னா நீங்கள்? ராயக்கோட்டையா? ஜோலார்பேட்டை. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எப்பவுமே நடந்து தான் போவீங்களா? எப்பவுமே இல்லை, இந்த மாதிரி தான். இப்போ தான் ஃபஸ்ட்டாக நடக்கிறது. அங்கேருந்து எப்படி வந்தீங்க? ராயக்கோட்டையிலேருந்து எப்படி வந்தீங்க? வேனில். ஆஹா. எல்லாம் உங்கள் ஆளுங்க எங்கே மேலே ஏறிட்டாங்களா? சரி, நீங்கள் தான் பின் தங்கிட்டீங்களா? வரல, இவ்வளோ பாதி ஏறிட்டீங்களே, தெம்பாக தான் இருக்கிறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 150 to 200 ஸ்டெப்ஸ் நடக்க முடியுது. பட் இந்த அளவுக்கு நடக்க முடியுமான்னு நான் வந்து டவுட் பட்டேன். என்னவே பாதி தூரம் நல்லா எனர்ஜியோடையே கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த எனர்ஜி கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. ஹோப்ஃபுல்லி மீதி தூரத்தையும் இதே எனர்ஜியோட கிராஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ராயக்கோட்டை ராக்கி பாய் தானே அது? எப்படி போட்டா இருப்பாங்க. இங்கே இருக்குது டஸ்ட்பின், இங்கே போட மாட்டேங்கிறாங்க. எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்டைலாக அவர் வீசுறாரு.
காட்டில் 30லேருந்து 50 படிக்கு ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெட்டு இங்கே ஒன்று இருக்கா. ஸோ இதை கூட யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தூக்கி வீசி எறியும் போது நான் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். நீங்கள் வந்து இந்த டஸ்ட்பினில் போடணும். இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். அங்கேருந்து வந்திருக்கோம். இன்னும் நமக்கு கரெக்டாக ஒரு 450 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. 1200 ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஏறிட்டோம். 1200லேருந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு 400 ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்குது. இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இன்னும் கரெக்டாக 388 படிக்கட்டுகள், 2000 படிக்கட்டுகள் ஏறிட்டோம். ஓ, ஆரஞ்சா, சாத்துக்குடி சாப்பிடுவோமா? எவ்வளோங்க? இது கூகுள் பே இருக்கா? ஃபோன்பே இருக்கா? இல்லைங்க, 500 ரூபா இருக்கு. ஓகேவா? கேஷ் 500 ரூபாவா இருக்கு. ஓகேவா? சொன்ன மாதிரி பியூர், நோ வாட்டர், நோ ஐஸ். குட். தேங்க்யூ பிரதர். 50 ரூபான்னாரு, 2 வாங்கிட்டேன், 100 ரூபா. థ్యాంక్స్ బ్రదర్. సబ్స్క్రైబ్ பண்ணிட்டாரு మా బ్రో. నాకు కూడా ఒకటి ఉంది. బైక్లో లదాఖ్ పోవాలనేసి. బైక్ పోயிருக்கீங்களா லடாக்? உங்க சேனல் நேம் என்ன? నా ఛానల్ ఏం పెట్టలేదు. ఓన్లీ జస్ట్ ట్రావెలింగ్. నైస్. అంతా బైక్ లోనే పోతా, లాంగ్ డ్రైవ్. సూపర్. థ్యాంక్ యూ బ్రదర్. థ్యాంక్ యూ బ్రదర్. நேம் சோனு. செம்ம எனர்ஜி. ஆக்சுவலாக வந்து லைம் சோடா குடிக்கணும்னு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. நான் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டே வந்தேன். ஆக்சுவலாக 2-3 இடத்துல வந்து தண்ணியாக குடிச்சிட்டேன் லைம் சோடா குடிக்கிறதுக்கு பதிலாக. அதுவே நல்ல எனர்ஜி கிடச்சிது. அண்ட் சாத்துக்குடி பார்த்து தான் என்னால் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. பட் நல்லது தானே, பியூர், சுகர் இல்லை, தண்ணி இல்லை. ஸோ அதனால் குடிச்சாச்சு. அண்ட் இப்போது இன்னும் சூப்பர் எனர்ஜி. இன்னும் நம்ம போக வேண்டியது இன்னும் 350 ஸ்டெப்ஸ் தான். போகலாம். பாருங்க, நம்ம அவ்வளோ பேர் சேர்ந்து போடுறோம் குப்பை. அவங்கள கஷ்டப்பட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் யோசித்தோம் அப்படின்னா நம்ம பாருங்கள், நான் அங்கேயே காமிச்சேன்ல, டஸ்ட்பின் இல்லைன்னா பரவாயில்ல, இங்கே ஒரு டஸ்ட்பின், அங்கே ஒரு டஸ்ட்பின், கண்ணு கட்டுற தூரம் எல்லா இடத்துலையும் வந்து டஸ்ட்பின் இருக்குது. பட் ஸ்டில், ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி த்ரோ பண்ணும்போது இதை யோசிங்க. நண்பர்களே, இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். தெரியுதுங்களா? இன்னும் ஒரு 30-40 ஸ்டெப்ஸ் நடந்தோம் அப்படின்னா முடிச்சிடுவோம். டைம் வந்து இப்போ 7:56. 8 o'clock முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் யோசித்தேன். 8 o'clock முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக 8 o'clock முன்னாடி ஒரு 4 minutes முன்னாடி வந்துட்டோம். போகலாம். கோவிந்தா கோவிந்தா. மேலே வந்தாச்சுங்க. ரீச் டெஸ்டினேஷன். ஆக்சுவலாக ஈஸி தாங்க. நம்ம ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். நமக்கு ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் ஆகிருக்கு. காரணம் வந்து ஹெவி பேகு, நம்ம கிம்பல், கேமரா அதெல்லாம் வச்சுட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுட்டு அது ஒரு வெயிட்டு. ப்ளஸ் வந்து கையிலையும் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் வந்து வீடியோ அங்கங்கே ஷூட் பண்ணிட்டு வரணும். அப்படிங்கிறதுனால ஒரு
40 minutes நமக்கு அடிஷ்னலாக ஆச்சு. பட் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்துடலாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5000லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கக்கூடியவராக இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக வாக் பண்ணி வந்துடலாம். உங்கள் ரொட்டீனில் வந்து வாக்கிங்கே கிடையாது அப்படின்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அண்ட் படி வந்து ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுறோம் அப்படிங்கிறதுனால இந்த நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு தேவையான அந்த மெடிசன்லாம் கொண்டு வந்துருங்க. இந்த வீசிங்லாம் இருந்தது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, பட் ஒரு ப்ரிகாஷனுக்காக. ஸோ அடுத்ததாக வந்து என்ன பிளான் அப்படின்னா, நம்ம வந்து இங்கேருந்து வாக் பண்ணி குளத்தில் போயிட்டு குளியில் போட்டுட்டு முடிஞ்சால் வராக சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேக்லாம் இந்த கேமராலாம் லாக்கரில் போட்டு நம்ம தரிசனத்துக்கு போகலாம். இங்கேருந்து குளத்துக்கு நடந்து போயிடலாம். நடந்து போனால் டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜீப் எதாவது இருந்ததுன்னா ஜீப்பில் கூட போயிட்டு நம்ம அந்த வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து குளத்துக்கு பக்கத்தில் ஈஸியாக நடந்து போயிடலாம். கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம், ஒரு 20 minutes. பிரதர், வராக சாமி கெஸ்ட் ஹவுஸ் வந்து எவ்வளோ? 100 ரூபா கொடுக்கும். அங்கே குளத்துக்கு அங்கேருந்து அப்படியே நடந்து போயிடலாம்ல? போகலாம். கூட்டமாக இருக்குங்களா நிறையா? ஸோ மலை ஏறி வந்தோம் அப்படின்னா நீங்கள் வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு வாக் பண்ணி போயிடலாம். அப்படி இல்லைனா ஜீப்பு எடுத்தீங்க அப்படின்னா வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸு 50 ரூபா, யூஸ்வலாக 50 ரூபா வாங்குவாங்க, இல்லைனா 100 ரூபா அப்படின்னு சொன்னார். ஸோ ஏன்னா நம்ம ஒருத்தர் தானே போகிறோம். ஸோ ஷேரிங்கில் இருந்தோம் அப்படின்னா வந்து 50 அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க. ஸோ 100 அப்படின்னாரு, ஓகே அப்படின்னு வந்தாச்சு. ஒட்டிக்கோ வச்சு அப்படியே ஒட்டியாச்சு. ஸோ ரெடி. பேக் டு கோபுரம் முன்னாடி. ஆந்திரா வந்துட்டு தம்ஸ் அப் குடிக்காமல் போனோம் எப்படி, அதுவும் கண்ணாடி பாட்டில்.